நிரந்தர பணி வழங்க கோரி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட சென்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சியின் கீழ் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என 5 மற்றும் 6வது மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். கடந்த 19 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் சாலையிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் போலீசாருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அனைவரையும் கைது செய்து சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்த போலீசார் பின்னர் விடுவித்தனர். 128 நாள் ஆகுது. இன்னைக்கு நாங்கள் கலைஞருடைய அவர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு வேலை கொடுங்க, நீங்கள் இருந்திருந்தால் இந்த வேலை எங்களுக்கு வந்திருக்கோம். ஆனால் உங்கள் புள்ள ஆட்சியில் எங்களுக்கு அந்த வேலை வரல. நாங்களும் இத்தனை நாள் போராடுறோம், எங்களுக்கு இந்த வேலை கொடுக்காது, இவ்வளோ போராட விடுறீங்களே, எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் நடுத்தூரில் நிற்கிறோமே, நீங்கள் ராம்கி கான்ட்ராக்டுக்கு எதுக்கு விட்டீங்க, நாங்கள் இவ்வளோ அவஸ்தைப்படுறோமே, எங்களுக்கு வேலை இல்லாத இத்தனை குடும்பம் 1900 குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இங்கே நடுத்தூரில் நின்றுன்னு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஆதரவும் கொடுக்காத இருக்கிறீங்களேன்னு அவங்க பிள்ளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கலைஞர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அதாவது எல்லாருமே புருஷனை இழந்தவங்க தான், கணவரால் கைவிடப்பட்டவங்க, புருஷனை குடிக்கார புருஷன், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் குடும்பம் பண்ணுறோம். இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையை விட கேவலமாக இருக்குது எங்கள் நிலைமை. ஃபீஸ் கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியாத நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிறோம். ஐயா நாங்கள் வேலை இல்லை, எங்களுக்கு வேலையை கொடுங்க, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க, NLM ஸ்டாப்பாக கொடுங்க, NLM ஸ்டாப்பாக கொடுங்க, எங்களுக்கு வேலை அப்படின்னு கேட்குறோம். ஐயா நாங்கள் வேலை இல்லாத இருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பணம் எதாவது பண்ணிக்கலாம் போல இருக்குது, வாடகை கட்ட முடியாது, ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. எங்களை வீட்டு வாடகை கொடுக்க முடியல எங்களால், இந்த வேலையை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எங்கள் பர்மனெண்ட் ஆர்டர் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கோர்ட்டு மூலியமாக பார்த்துக்குறோம், எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க, NLM ஸ்டாப்பாகவே விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நாங்கள் தூய்மை பணியாளர்கள் சார்பில் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே கோட்டையை நோக்கி பேரணிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். நாங்கள் போயிட்டு நாங்கள் கோட்டையில் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு நாங்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறோம். நாங்கள் 128 நாளாக நாங்கள் பசியும் பட்னியோட சட்டவிரோதமாக 1/8/2025 எங்களுக்கு பணி மறுக்கப்பட்டு சட்டவிரோதமாக பணி மறுக்கப்பட்டு நாங்கள் வேலை இல்லாமல் இங்கே நிற்கிறோம். 1953 பேர் மொத்தமாக 2 மண்டலங்கள் 5-6 மண்டலங்கள் சேர்த்து இதோட 1350 பேர் நாங்கள் இருக்கிறோம். இந்த தொடர் போராட்டங்களை தமிழக அரசு தொடர்ச்சியாக கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் 13 நாள் போராட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு கரெக்டாக 18 நாளாக 4 பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. எல்லாருமே இதில் 90 விழுக்காடு பெண்கள் இருக்கிறாங்க. இதில் அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து ஜாதி ஏழை பெண்களும் இதில் இருக்கிறாங்க. தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை வெகு விரைவில் நிறைவேற்றணும்.